திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதயே. மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்கவேணாம் உபலாலயந்தே மதாலசாம் மஞ்சுளவப்பிலாசாம் மாகேந்திர நீலங் கோமலாங்கி மாதங்க கன்யாம் மனசாஸ்மராமி. சதுர்புஜே சந்திரகலாபதம்சே குஷோன்னதே குங்குமராகசோணே குன்றேட்சுபாசாங்குஷபுஷ்பபாணாஸ்தே நமஸ்தே ஜகன்மாதா. மாதா மரகதஸ்யாம மாதங்கி மதசாலினி குர்யாத் கடாட்சம் கல்யாணி கதம்பவனவாசினி. ஸ்ரீ மீனாட்சியம்பிகா சமேத ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வர சுவாமினே நமः. சகாயாம்பா சமேத ஸ்ரீ பூமிநாத சுவாமினே நமः. அபீத புஜாம்பாள் சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர சுவாமினே நமः. குருதேவ்யை ச வித்மஹே பரபிரம்மை ச தீமஹி தன்னோ அனந்தாம்பா பிரச்சோதயாத். மூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே. யோகாம்பிகா சமேத ஸ்ரீ திருப்பரந்துரை ஸ்ரீ ஆத்மநாத சுவாமினே நமः. சதா பாலரூபாபி விக்னாத்திஹந்த்ரே மகாதந்தி வக்ராபி பஞ்சாஸ்யமான்யாம் விதீந்திராதி துர்க்யா கணேசாத்விதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திகீம் மயூராதிரூடம் மகாவாக்யகூடம் மனோகாதிதேகம் மகச்சித்தகேகம் மகீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். சிந்தாயுன்னி எனக்கருள் தந்தையுன்னி சிந்தாகுலவானவை தீர்த்தே எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாழ்மைந்தா குமர மறைநாயகனேயே. யாங்கோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே வர வேலவர் தந்தது அதனால் பூமேல் அயல் போய் புணர்வி நாமே நடவி நடவி. நெனியே தெனியான மனோசிலை மீதுரதான் அணியாரம் அரவிந்தம் அரும்புமதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியாதி மோகதயா பரணி. தூக்கும் பருவக்குறை தோய்ந்த கல்வியும் சொற்றுமை தோய் வாக்கும் பெருக பணித்து அருள்வாய் வடனூர் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்ட செல்லாவில் நின்று காக்கும் கருணை கடலே. சகலகலா வல்லியே ஸ்ரீமத்பயோநிதி நிகேதன சக்கரபாணி யோகீந்திர மோகமணி ரஞ்சித புண்ணியமூர்த்தே யோகீச சாஸ்வத சரண்ய பவாப்தி போதம்
லக்ஷ்மீ நுசும்மம தேகி கராவலம்பம் பிரக்லாத நாரத பராசர புண்டரீகம் व्यासाति भागवत पुंगव गृह्निवास भक्तानुरक्तानां परिपालन पारिजात लक्ष्मीनुसुम्भमम देहि करावलम्बं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं अरोगताम् अजाट्यं वाक्पटुत्वं च अनुमस्मरणात् भवेत् असाध्य साधकः स्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो दर्शनाथ प्रसदसि चरणात् कमलालये कास्यान्मरणान् मुक्तिः स्मरणात् अरुणाचलो स्मरणात् अरुणाचलो பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் பாரோர்கள் பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் பாரோர்கள் மூவார் பூரங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார் தூமாமழை நின்று அதிர வெறுவின் தொருவின் நிறையோடும் ஆமாம் பிணை வந்து அணையூசாரன் அண்ணாமலையாரே ஆமாம் பிணை வந்து அணையூசாரன் அண்ணா மலையாரே அண்ணா மலையாரே அண்ணா மலையாரே அண்ணாமலை கரோகராம். மெய்யன்பர்களே தாய்மார்கள், ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதி வேலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் அடியனுடைய மானசைக்கு குருவாக விளங்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ திருமண கிருபானந்தவாரியார் சுவாமி திருவடியை வணங்கி, என்னுடைய வழிகாட்டில் குருநாக விளங்கக்கூடிய டாக்டர் பத்குரு சந்தான் ராம் அவருடைய திருவடிகளை வணங்கி, எல்லாம் கொண்ட ஸ்ரீ சக்கராம்பாள் திருவடிகளை பகவானுடைய திருவடிகளை வணங்கி வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, ரமண பகவான் சிந்தையிலே உபதேச சாரத்திலிருந்து 9வது ஸ்லோகத்திலிருந்து சிந்திக்கக்கூடிய இந்த 9வது ஸ்லோகத்துக்கு என்ன தலைப்பு என்று சொன்னால் பரபக்தி தத்துவம். பாவசூன்ய சத்பாவசுந்திதே பாவனா பரான் பக்திருந்தமா பாவசூன்ய சத்பாவசுஸ்திதே பாவனா பரான் பக்திருந்தமா. பாவனா பலம், பாவனா பலத்தான் சாதனை பலத்தான் அப்படின்னு தாத்பரியம். பாவசூன்ய வேற்றுமை இல்லாது, சத்பாவ சுஸ்துதி உண்மை பொருளை மனதில் நிலைநிறுத்துவது போன்ற பக்தி, இந்த பக்தியானது உத்தமா மிகவும் சிறந்தது. அப்ப சாதாரண ரத்தன சுருக்கமா இதுக்கு அர்த்தம் பார்த்தாக்க, மனதில் கடவுள் வேறு நாம் வேறு என்று எண்ணி தியானம் செய்தால் மிக குறைவான பலனே கிட்டும். பகவான் சொல்ற மனதில் கடவுள் வேறு நாம வேறு என்று தியானம் செய்கின்ற காலத்தில் நமக்கு மிக குறைவான பலனே கிட்டும். பக்தி ஏற்படுமா என்று சொன்னால் பக்தி ஏற்படும். அப்ப எப்படி பக்தி பண்ணணும்? அதுதான் பரபக்தி பாவனா பக்தி என்று சொல்றார். பாவனா பலாத் பக்தி ருத்தமா என்று போடுகிறார் பகவான். ஈஸ்வரனிடம் கடவுளிடம் உண்மையான பக்தி நம் மனதில் தங்க வேண்டுமானால் எந்தவித பாவனையும் மனதில் இல்லாமல் கடவுள் நம்மிடம் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு முரணமாகும்.
கடவுள் நம்பிக்கை இருக்கிறார் அப்படின்னு நம்மோடு இருக்கிறார்னு நாம நினைச்சுட்டாலே பிரார்த்தனையே வேண்டாம், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். பகவான் சொல்ற கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார் அப்படின்னு அவருக்கு எந்த எண்ணம் தோன்றுகிறதோ சிந்தை தோன்றுகிறதோ கடவுள் அப்போது அவர் கூடவே எக்காலத்துக்கும் இருக்கிறார். இதான் பகவான் ரத்ன சுருக்கமா சொல்லலாம். பாவனா பலாத் பக்தி உத்தம். சத்பாவஸ்துதி உண்மையான பொருளை நீ மனதில் நிலைநிறுத்துவது போன்ற பக்தி மிகவும் உத்தமமான பக்தி, அதுவே சிறந்தது. அப்ப எந்தவித பாவனை மனதில் இல்லாமல் கடவுள் நம்மிடம் இருக்கிறார், அது மட்டும் இல்ல நாம் கடவுளிடம் இருக்கிறோம் என்ற நினைப்பு ஏற்பட்டவுடன் நமக்கு உத்தமமான பக்தி ஏற்படும். தான் இதுக்கு ரத்ன சுருக்கமான ஷார்ட் டெலிவரியுடைய விஷயம். இப்ப இதுக்குள்ள என்னென்ன இருக்கு என்ன அப்படின்னு ஏன் இவ்வளோ ரத்ன சுருக்கமா சொல்லி ஏன் இதுக்கு விஸ்தாரம் என்ன பண்ணணும்? பாவசூன்ய சன்பாவஸ்துதி பாவனா பனான் பக்தி உத்தமா. இந்த 8ஆம் ஸ்லோகத்துல பார்த்தேன்னா அனன்ய பக்தியை பத்தி சொன்னார். அனன்யா சிந்தந்தோ மாம்யே ஜனா பரிபாசதே தேஷாம் வித்தி உதானாம் யோகக்ஷேமம் அகாமியம். அந்நிய பக்தி விட அனன்ய பக்தி மிகவும் சிறந்தது. அது 8ஆம் ஸ்லோகத்துல சொன்னவர் இங்க என்ன சொல்றா, அது எப்படி அந்த பக்தியை நாம் கடந்து செல்ல வேண்டும், அதாவது அனன்ய பக்திக்கு உண்டான திறன் என்ன, அதை எப்படி நாம் கடந்து செய்வது. இப்ப தமிழ்ல இதை சொல்ற பாவபலத்தி நான் பாவனாதீத சத்பாபத்தி ருத்தலே முந்தி பரம். பாவபலத்தி நான் பாவனாதீத சத்பாபத்து ருத்தலே முந்தி பரம். பரபத்தி தத்துவம் முந்தி பரம். பாவபலத்தி நான் பாவனாதீத சத்பாபத்து ருத்தலே முந்தி பரம். பரபத்தி தத்துவம் உந்தி பர. சாதனை பலத்தால் வேற்றுமை இல்லாது உண்மையான பொருளல் மனதில் நிலைநிறுத்துவது போன்ற பக்தியானது மிகவும் சிறந்த பக்தி. உத்தமான மிகவும் உயர்வான பக்தி அதுவே அப்படின்றார். அப்ப நாம என்ன செய்யணும் அதுக்கு? பகவான் சொல்ற இறைவன் வேறு நாம் வேறு என்ற என கருதுவது அனன்யபாவம். நாம வேற சுவாமி வேற அப்படின்றது அனன்யபாவம். அப்படி நீ வேறு நான் வேறு எனாதிருக்கு. அவர் சொல்றார் அன்றுகிறார், நீ வேறு நான் வேறு, நம்ம 2 பேரும் வெவ்வேறு இல்லையா, எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இந்த அனன்யபாவம் இவ்வாறு தொடர்ந்து நாம் பாவிக்கின்ற பொழுது அந்த பாவம் உறுதியாக இருக்கு. அந்நிய பாவத்தை விட அனன்ய பாவம் மிக சிறந்த பக்தி மார்க்கத்திலே சொல்லப்பட்டது. இப்ப இறைவன் எப்படி இருக்கிறான், அந்த பாவனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கிறார் என்று நான் சொல்ல பகவான் சொல்ற. இறைவன் இந்த பாவனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். வெறும் பாவனை மட்டும் போதாது, அதனையும் கடக்க வேண்டும். பாவனை கடந்த நிலையே சத்பா. கேட்கறதெல்லாம் கொஞ்சம் கடினமா கஷ்டமா இருக்கு. அதை புரிஞ்சுண்டா இது கசப்பு சாப்பிட்டு முடிச்சு தேன் சாப்பிடுற மாதிரி. அதுதான் இங்க சொல்றார் பகவான். வெறும் பாவனை மட்டும் போதாது, அதனையும் கடக்க வேண்டும். பாவனை கடந்த நிலையே சத்பாவம். பாவனை பண்ணினா மட்டும் போறாது. நாம் சில பேர் நமஸ்காரம் பண்ண பாவனையா பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம், நமஸ்காரம் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனா எல்லா நேரம் அது அப்படிங்கிறாருன்னா ஆவாது. இங்க பகவான் சொன்னார், வெறும் பாவனை மட்டும் போதாது, அதனையும் கடக்க வேண்டும். பாவனை கடந்த நிலையே சத்பாவம். அந்த சத்பாவனா உண்மையான சிறந்த பக்தி. ஏன் சத்பாவம் அப்படின்னா சத்சங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாவம். அதனால பகவான் இதை சத்பாவம் என்று சொல்கிறார். வெறும் நினைத்தல் என்பது மட்டும் நமது இயல்பாகாது, இருத்தல் என்பதே இயல்பாகும். கடவுளை நினைச்சா மட்டும் போராது, அவர் நம்மளோடு இருக்கிறார் என்ற அந்த பாவ பக்தி நமக்கு வரணும். பகவான் நம்மளோடு தான் இருக்கிறார் அப்படின்னு எந்த நிலை வருகிறதோ அவனுக்கு இந்த பாவ பக்தி உடனே அதுக்கு என்னன்னு சொல்லிவிடும்.
அப்ப அது சத்பாவம் ஏன் சொல்றாருன்னா, பகவான் இறைவன் நம்மோடு எப்போதும் இருக்கிறான் என்ற இருப்பு உணர்வே சத்பாவம். நம்மளோட இருக்கார் சுவாமி, எங்கேயுமே போல நம்ம கிட்ட தான் இருக்கார், நம்ம உள்ளத்திலே இருக்கார். அதனாலதான் அது திருமூலர் அங்கேயே சொன்னார், திருமந்தத்துல சொன்னார், உள்ளம் பெருங்கோயில் உண்டம்பே ஆலயம் வள்ளல் விரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கண்ட புலனைந்தும் காளா மணிவிளக்கே உள்ளம் பெருங்கோயில். உள்ளத்துல யாருக்குன்னா இறைவனாகி பெருங்கோயிலே இங்க இருக்குது. அததான் இங்க சொல்றார் பகவான். வெறும் நினைத்தல் என்பது நமது இயல்பு ஆகாது, இருத்தல் என்பது இயல்பாகும். இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்ற இருப்பு உணர்வே சத்பாவம். அதுதான் உண்மையான சத்சங்கத்துக்கு கொண்டு சேர்க்கின்ற சத்பாவம். அப்ப பகவான் மேலும் சொல்ற இதை பற்றி நாரதர் 9 விதமான பக்தி சொன்னார். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லும் போது 9 விதமான பக்தி நாரத பக்தி சூத்திரத்துல வருது. பகவான் இங்க சொல்றார் 2 வகையான பக்தி. என்ன 2 வகையான பக்தி அப்படின்னா, ஒன்று அபர பக்தி, ஒன்று பரபக்தி. 2 விதமான அபரபக்தி பரபக்தி. சரி, அபரபக்தினா என்ன, பரபக்தினா என்ன அப்படின்னா, அபரபக்தியில் கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடையில் வேறுபாடு உண்டு. பூஜை பண்ணி முடிச்சாச்சு, நீங்க போயாச்சு, அப்புறம் நாளைக்கு வந்தா தான் மறுபடியும் ஆத்துக்கு போய் பூஜை பண்ண போறது இல்லை. ஆனா பரபக்தி அப்படி இல்லை. பரபக்தி இந்த வேறுபாடு மறைந்து தூய உணர்வு அல்லது சுயம் மட்டுமே உள்ளது. நீங்க பூஜை பண்ணி ஆத்துக்கு போனா கூடவே சக்கரமா என்னோட வந்துட்டோம் அப்படின்னு அந்த சுய உணர்வு உங்களுக்கு வரணும். அதான் சொல்றார் பரபக்தின்றது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க அபரபக்தி கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறது உண்டு. ஆனால் பகவான் தெளிவா சொல்றார், பரபக்தியில் இந்த வேறுபாடு மறைந்து கடவுள் எப்போதும் நம்மளோட தான் இருக்கா. நம்ம உணர்வே அப்படித்தான் இருக்கு. அது தூய்மையான உணர்வு, ஞானமயமான உணர்வு. அந்த சுயம் நம்மளோட இருக்கான் அப்படின்னு அந்த நினைப்போட நாம் இருக்கணும். இதுதான் பழைய ரிக்வேல் சொல்லு. ஏகம் சத் விப்ர பகுதித வதந்தி, ஏகம் சத் விப்ர பகுதே வதந்தி. அப்ப பொருள் என்னென்றால், ஒரே உண்மை வெவ்வேறு மக்களால் வெவ்வேறு வழிகளில் பேசப்படுகிறது. கடவுள் ஒருவர் தான் இருக்கிறார். ஆனா ஒருத்தருக்கு ஒரு விதமாக அவர் காட்சி தருகிறார். அந்த ஒரே பரம்பொருள் பல விதமாக பேசப்படுகிறது. ஒருத்தர் தான் இருக்கார். பாரதி அழகா சொல்வான், ஒன்று பரம்பொருள் ஆமதன் மக்கள் உலகின் கேள்வி என்று மிக நன்று பல்வேதம் வரைந்தகை எங்கள் பாரத நாய் தந்திருக்கை. பாரத தேசத்துல எவ்வளவு மக்கள் இருக்கிறார், பல மொழிகள் பேசு, எல்லாம் யாருடைய குழந்தைகள்னா பாரத தாயுடைய குழந்தைகள். அழகா சொல்றா தொந்தர் வைக்கல. ஒன்று பரம்பொருள் நாமதன் மக்கள் உலகின்ப கேணி என்றே மிக நன்று பல்வேதம். சீக்கியம் இருக்கிறது, எவ்வளவு மதம் இருக்கு, சாமணம் இருக்கிறது, ஜைனம் இருக்கிறது, எவ்வளவு விதமான மதங்கள் இருந்தாலும் எல்லாம் பாரத தாயினுக்கு உட்பட்டுதான் இருக்கிறது. ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் உலகிற்ப கேணி என்றே மிக நன்று பல்வேதம் பரந்தகை எங்கள் பாரத நாயகி தடுத்திருக்கிறது. தான் இங்க சொல்றார். ஏகம் சத் விப்ர பகுதவதந்தி. இதன் பொருள் ஒரே உண்மை வெவ்வேறு மக்களால் வெவ்வேறு வழிகளிலே பேசப்படுகிறது. ஒரு நபர் கடவுள் முழுமையாக நம்பும் பொழுது பக்தனுக்கும் கடவுளுக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இருக்காது. பகவான் சொல்றார், ஒரு நபர் கடவுளை முழுமையா நம்புகிறார், அந்த நம்பிக்கை அது வீண் போகாது. பக்தனுக்கும் கடவுளுக்கும் பக்தன் வேறு அல்ல கடவுள் வேறு என்ற எந்த வித்தியாசமே அங்கே ஏற்படாது. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டார். பகவான் கேட்கிற, பகவானே அதுக்கு ஏன் அது மட்டும் ஏன் ஸ்பெஷலா சொல்றீங்க? பகவான் சொல்றார், அந்த இடத்தில் அந்த நேரத்தில் தூய்மையான இருப்பு மட்டுமே. மனம் அப்படியே சுத்தமா 100% பியூரிட்டியா இருக்கு. பகவான் நாம இருக்கும் பொழுது
பகவானை விட்டு நாம விளக்கும் போது பகவான் விளக்கினாதான் நமக்கு எல்லாம் வந்துருது. காமக்ரோதம், லோகமோகம், மதமாச்சரியம், ஆணவம், கண்மம், மாய் எல்லாமே வந்துருது. பகவான் இருக்கின்ற வரைக்கும் எல்லாமே நம்மளோட இருக்கும், எல்லாம் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை வரணும் நமக்கு. பகவான் நம்மோடு எப்பொழுதும் உள்ளே இருக்கிறார். அந்த இருமையற்ற அந்த இருளற்ற நிலைதான் பரபக்தி. பகவான் சொல்றார், அந்த இருளற்ற பரம நிலைதான் பரபக்தி. அல்லது அதுக்கு வேறு பெயர் சொல்றார் பகவான். ஞானம் என்றும் சொல்லலாம், பிரம்மம் என்றும் சொல்லலாம், சுயம் என்றும் சொல்லலாம். விஷயத்தை சொல்றார். அதை ஞானம்னு சொல்லலாம், அதுவே பிரம்மம்னு சொல்லலாம், அதுவே சுயம். இது மூணுமே நம்ம யாராவது பார்க்க முடியுமா? எல்லாம் சொல்றார். பிரம்மத்தை அறிந்தவர்கள். இந்த பிரம்மத்தை அறிந்தவன் அப்புறம் யாரும் பேசவே மாட்டான். பிரம்மா வந்தாச்சுன்னா அறிஞ்சுட்டோம்னா நம்ம ஏன் பேச போறோம்? பிரம்மாவை கண்டுட்டு நம்ம பிரம்மத்தை அறிஞ்சிட்டோம். அதுதான் அவர் சொல்றார், சும்மா இது சொல் அற என்றலுமே மாபொருள் ஒன்றும் யார் அறிந்திருந்தேன். மாபொருள் மகா வாக்கியம் பொருளாக இருக்கிறது. அது நமக்கு வந்தாச்சுன்னா, அது அனுபவிச்சாச்சுன்னா, அதுக்கப்புறம் நமக்கு ஏசா அனுபூதி தருது. அதான் ரமண பகவான் அங்க அந்த 18 வயசுலேருந்து அவர் 70 வயசு வரைக்கும் நிறைய அதிகம் பேசிவரே கிடையாது. எப்படி மோன தட்சிணாமூர்த்தி சனகாத முனிவர்களுக்கு எப்படி அனுகிரகம் தன்னுடைய மௌன பிரகடித வாக்கியம் அப்படி சொல்ற போரி, அது மாதிரி பகவான் எல்லாருக்கும் மௌனமாவே அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவான் அதுக்கு பேசுறதே கிடையாது, எப்ப எழுதி காமிப்பார். அப்ப இதுக்கு இதை சொல்றோம்னா, அந்த இருள்மயமற்ற அயமற்ற நிலைய பரபக்தி அல்லது ஞானம் அல்லது விருப்பம் சுயம் என்று அழைக்கப்படுகிறது. இதைத்தான் பகவான் இந்த ஸ்லோகத்திலே விளக்குறார். சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப பகவான் எப்படி பாருங்க, மற்ற ஞானிகளுக்கு இல்லாத ஒரு இலக்கணம் பகவானுக்கு ரொம்ப எளிமையா சொல்றார், எல்லாரும் புரியுறாங்க. தான் படிச்ச பாருங்க, இவ்வளவு ஆதிசங்கருக்கு இணையா இதை எழுதிட்டோம். உபதேச சாரம் சாதாரண விஷயம் கிடையாது. சாரம்னா என்ன? சாதாரண சாரம் கட்டுறதுங்க. பில்டிங்லாம் கட்டுறாங்க, இந்த சாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சாரம் உழுந்துச்சுன்னு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி உபதேசத்திலே உயர்வான சாரம் பகவான் நம்மளை தூக்கி நிறுத்தி கொண்டு போற. எல்லாரும் வாங்கும், இந்த உபதேசத்தை கேளுக்கும். அப்ப ஒரு பிச்சைக்காரன், ஒரு கோட்டீஸ்வரன் தினமும் 2 பேருமே தூங்குகிறார்கள். 2 பேருமே தினமும் தூங்குகிறார்கள். தினமும் தூங்க விரும்புவதற்கும் எழுந்த பிறகு நான் நன்றாக தூங்கினேன் என்று இருவரும் ஒரே வார்த்தைகளை சொன்னார். பிச்சைக்காரன் என்ன சொல்றான்? அவன்கிட்ட பொருள் இல்லை, ஒண்ணுமே இல்லை, பிளாட்பாட்டில் தான் பத்துன்னு இருக்கான். வழியை பார்ப்போம், நம்ம குப்பை மூட்டெல்லாம் வச்சுட்டு தலைகாணி வச்சு பார்க்கலாம், அவனுக்கு அதான் தலைகாணி. அவனு என்ன சொல்றான்? ஏதோ நான் ராத்திரி எல்லாம் தூங்கி. கோட்டீஸ்வரருக்கு என்ன சொல்றான்? அவனுக்கு எவ்வளவு கவலை இருந்தாலும் தூங்கி எழுந்த பிறகு என்ன சொல்றான்? நான் நன்றாக தூங்கி எழுந்தினேன். இதுல 2 விதமான இரட்டை உணர்வு பகவான் சொல்றார். இந்த இரட்டை உணர்வுகளே தூக்கங்களுக்கு காரணம். தூக்கத்துக்கு எதிராக காரணமா இருக்குன்னா இந்த 2 விதமான உணர்வுகள். பாவனை பற்றி சொல்லுகிறார் பகவான். பாவனை பலவாறு அமையலாம். நீ எந்த பாவனையில் கடவுளை தியானிக்கிறாயோ அந்த பாவத்தில் உனக்கு அருள் செய்யும். நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த பாவனையோட நம்ம ஈஸ்வரன்ட்ட போறோமோ அந்த பாவனையில நமக்கு அனுகிரகம் நிச்சயம். அதனால்தான் மகாபுருஷர் சொன்னார், பிரார்த்தனைக்கு பலன் உண்டு. பிரார்த்தனைக்கு பலன் இல்லைன்னே சொல்றாங்க. அது ஒரு பகவான் பாவனை அப்படின்னு எல்லாவித பிரார்த்தனைக்கும் பலன். உலகத்துல நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டா பலன் இல்லைன்னா கிடையாது. ஆனா அது எப்பொழுது கடவுளாலே எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த பிரார்த்தனைக்குரிய பலன் கடவுள் ஒருவே தீர்மானிக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம பண்ணிட்ட சார் பண்ணிட்டான்னு சொல்லவே வேண்டாம். பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கோம், பிரார்த்தனை ஒரு நாள் பலிக்கும். அதைத்தான் இங்க சொல்றார் பகவான். அந்த பிரார்த்தனை என்பதுதான் பாவனை பலவாறு அமையணும். பிரார்த்தனைன்னு சொல்லாத பாவனை அப்படின்னு. அப்ப அதுக்கு தியானம் பண்ணணும். அது தியானிப்போனை பொறுத்தது அந்த பாவனை. அப்ப பாவனை நல்லா முதிர்ந்துருச்சு.
மரம் வச்சாச்சு, நல்லா வளர்ந்துருத்து, பூ பூத்தாச்சு, காயாச்சு, செங்காயாச்சு, அப்புறம் பழமாக போகுது சொல்றார் பகவான். பாவனை முதிரும் போது சாதகன் இறைவன் சரணடைகிறான். எப்போது அவனுக்கு பாவம் முதிருதே அவன் இந்த ஞானத்திலே பழுத்த பழமாக காயா இருந்தா ஆகணும்னா முடியாது, செங்காயா இருந்தாலும் முடியாது. சில பேர் சொல்லுவான் பாருங்க, சின்ன வயசுல வெளியே போயிட்டா அப்படின்னு. அப்ப அந்த முதிர்வு ஏற்படவில்லை. அந்த முதிர்வு எப்ப ஏற்படுறார் பகவான் சொன்னார், பாவனை முதிரும் பொழுதுதான் சாதகன் இறைவனிடம் சரணடைகிறான். அந்த நிலை நமக்கு பகவானே கொடுக்கிறார். கொண்டு வந்து அந்த பாவனை நிலை நம்ம முழுசா அவனை அடைய வேண்டும் என்ற பாவனை நிலை, அந்த ஞான நிலை வரணுமா. அப்ப அதுக்கு முதல்ல நாம என்ன பண்ணணும், பகவான் சொல்றார், டோட்டல் சரண்டர், சரணாகதி பண்ணுங்கள். பகவான் நிறைய அது சொல்லியிருக்க, நிறைய பிராபம் சொல்ற, நீ பிறருக்கு செய்வதை உனக்கு செய்வதாக நினைத்துக்கொள். யாரா ரொம்ப ஏதாவது கஷ்டப்படுறானா அவனுக்கு செய்யறேன்னா பிற்காலத்துல உனக்கே அது மாதிரி இருக்கும், உனக்கே திரும்ப வரும். நீ உனக்கு பிறருக்கு செய்வதை உனக்கு செய்வதாக நீ நினைத்துக்கொள். ஈஸ்வர சங்கல்பம்லாம் அப்பதான் நம்ம எப்பயோ தர்மம் பண்ணிருப்போம், நமக்கு தெரியாது எந்த ஜென்மாவால பண்ணிடணும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பகவான் கணக்கு போட்டு அந்த நேரத்துல அந்த தர்மத்தை கொண்டு வந்து புண்ணியம் பண்ணணும். அதான் இங்க பகவான் சொல்றாரு, தியானிப்பவனை பொறுத்தது பாவனை முதிரும் போது சாதகன் இறைவனிடம் சரணடைகிறான். முதலில் சரணாகதி ஏகதேசமாக இருக்கும், டோட்டல் சரண்டர். கீதையிலே அப்படித்தான் சொல்றார், திரும்ப திரும்ப தாய்மானவர் சொல்றார், அத்வைதநாதர் சொல்றார், பகவான சொல்றார், சரண்டர் ஆகும். அவன் சீக்கிரம் சரண்டர் ஆகும். ஏன்னா ஏன் சரண்டர்னா, சரண்டர் ஆகிற தகுதி நம்ம கிட்ட அந்த காய் சரியா பழுக்கல, இந்த பழம் எடுத்துனா சரணாகதி ஆகிடும். அதனாலதான் வண்டர் சொன்னார், அருள் பழுத்த பழச்சுவையே கரும்பே தேனே ஆரமுதே. அருள் பழுத்த பழச்சுவையே அருளமுதே கரும்பே தேனே ஆரமுதே. எப்படி அந்த படம் அந்த நிலைக்கு பக்தி நிலை வந்தான் தான் இவனுக்கு நாம் இறைவனை அடைய வேண்டும் என்ற சரணாகதி டோட்டல். சர்வதர்மான் பரித்யக்ஷ மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் வா சொர்வ பாபேப்ளு மோட்சைச்சா மாசுராய. அர்ஜுனா எல்லா விதமான பரித்தாக விட்டு விட்டு எவன் என்னை சரணடைகிறானோ அவனை நான் கை தூக்கி விடு. யாரு, பரமாத்மாவான கிருஷ்ணா. அந்த மாதிரி இங்க சொல்றார் பகவான், முதலில் சரணாகதி ஏகதேசமாக இருக்கும், இன்று அது நன்றாக உண்மையிடும். சுவாமிகிட்ட போய் நமஸ்காரம் பண்றதே இருக்கு, எல்லாம் எனக்கு இல்ல உனக்கு தான். நான் என்றால் எனக்கு, மாய் என்றால் இல்லை. பகவானே இந்த நமஸ்காரம் எனக்கு இல்லை, எல்லாம் உனக்கு தான், எல்லாம் உனக்கு என்று சரணடைகின்ற நிலை அவன் வருகிறதோ அவனுக்கு பரபக்தி நிலை உண்மையாக எவனுக்கு அந்த சரணாகதி தத்துவம் வருகிறதோ, அந்த சரணாகதி பக்தி வருகிறதோ, சரணாகதி நிலை அவன் எழுத வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனுக்கு இந்த பரபக்தி தத்துவம் நிலைக்கும் அப்படின்னு சொல்ற மாணிக்க வாசகர் இல்லையா. பாருங்க, ஏதோ மந்திரியா போன திரும்ப மகாண திரும்ப இல்லையா, குதிரை வாங்க போன நமக்கு என்ன கிடைச்சது, ஒரு குதிரை வாங்கினார் வாங்கல, அது அப்புறம் அப்பாற்பட்ட விஷயம். நமக்கு திருவாசகம் கிடைச்சு. அப்ப அவர் சிவனை அடைய வேண்டும் என்று நினைத்துதான் புறப்படுறார். அவருக்கு அந்த மந்திரி பதவியில இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனா தேடி வந்த பதவி. எல்லாரும் என்ன மந்திரிக்கு அலையல, பதவி தானா தேடி வரும். பதவி பூர்வ புண்ணியானம் ஜென்ம பத்திரிகா இருக்குதே, ஜாதகத்துல எழுத பார்த்தீங்களா இல்லையா. பதவி பூர்வ புண்ணியானம் ஜென்ம பத்திரிகா, பூர்வத்துல புண்ணியம் இருந்தாதான் அது வரும். அவர் சிவனை சரணாகதி அடைய வேண்டும் என்று தான் நினைத்து புறப்படுறார். குதிரை வாங்கிட்டு ராஜா போஷோட்டார். சுவாமி வந்து அந்த திருவடி தீட்சை கொடுத்துட்டார். பின்னால தேங்க்ஸ் சொல்றார், அன்றே எந்தன் ஆவியும்
உடலோ உடமை எல்லாமோ குன்றே அணையாகி எனை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ என் தோள் முக்கணெம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோர் இதற்கு நாயகமே. இந்த தப்ப மனப்ப நன்றே செய்வாய் பிழை செய்வாய். பிழை செய்வான்னு சொன்னது அது பிழை செய்ய மாட்டான். நீ நல்லதாண்டா செய்ய போற பிழையா செய்வ. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோர் இதற்கு நாயகமே. அது சுவாமி திருவிடு வச்ச உடனே இதை பின்னால சொல்றார். தேங்க்ஸ். முதல்ல சிவபுராணத்தை தான் பாரு, இடையில சொல்றார். என் ஆவி குடல் அருள் எத்தனையும் உனக்கே என் சுற்றத்தார் தான் மறந்த அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குண்டே அணையா நீ எனை ஆட்கொண்ட போதே கொண்டிலையும் இன்று ஓரிடையூர் எனக்கு உண்டோ என் தோள் முக்கடம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோர் இதற்கு நாயகமே. அது மாதிரிதான் பகவான் அருணாச்சலம்ன்றது நாமும் கேட்டது வந்துட்டார், புறப்பட்டார். கடைசியில் பகவான் அருணாச்சலேஸ்வரனாக மாறினார். மாணிக்க வாசகர் எந்த ஒரு நிலை, மாணிக்க வாசகர் சிதம்பரத்துல போய் அடைத்தார். பகவான் திருச்சூரிலே பொறுத்து மதுரைக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு வந்த பிறகு அருணாச்சலத்தை தவிர வேறொன்று தலம் அறியாதவர். அவர் இதை பிழை செய்வாரா? நன்றே செய்வார் பிழை செய்வார் நானோர் இதற்கு நாயகமே. அருணாச்சலத்தினிடம் பகவான் தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டார். பகவான் அருணாச்சலத்தை தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டான். அப்ப ஏன் சொல்றார்னா, பகவான் சொல்றார் தன்னை இறைவனிடம் அர்ப்பணம் செய்கின்ற பொழுதே முதல்ல நம்முடைய அகந்தை நீங்குகிறது. எங்க போனாலும் பகவான் இது சொல்லுவது. எவ்வளவு உபதேசம் பண்ணாலும் முதல்ல பகவான் சொல்ற எல்லா நடுவுல அகங்காரம் போகணும். கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன. தமேவ சரணம் கச்ச சர்வபாவே. இறைவனே அதை நீக்குகிறார். வேற யாராலும் அதை நீக்க முடியும்னா முடியாது. அப்படி சொல்லிட்டு இந்த 9 நிலைகளை இங்க சொல்ற. இந்த பக்திக்கு 9 விதமான நிலைகள் உண்டு. அதுல மிக உயர்வான நிலை ஆத்ம நிவேதம். பகவான் அழகா சொல்றாரு. அந்த ஆத்ம நிவேதம் என்பதுதான் மனிதனுக்கு இறுதியான நிலை. சில பேர் காசுக்கு போய் யார் இல்லைன்னா ஆத்ம மீண்ட போட்டுக்கிறேன் அப்படிங்கும். அதை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது. ஆனா சொல்கேள் நான் ஆத்ம மீண்ட போட்டுக்க போறேன், யாரு இல்லை எனக்கு பண்றது. இங்க பகவான் என்ன சொல்லா, நம்முடைய பக்தி நிலை 9 நிலையிலே நம்முடைய ஆன்மாவை இறைவனுக்கு நிவேதனம் செய்யப்பட வேண்டும். ஆத்ம நிவேதனம் அதுதான் மனிதனுக்கு இறுதியான ஒரு நிலை. அதுவே சரணாகதி தத்துவத்தில் கடைசியாக இருக்கிறது. ஆத்ம நிவேதனம் என்பது தன்னையே நாம் இறைவனுக்கு அர்ப்பணித்தல், தன்னையே இறைவனுக்கு படைத்தல். அதைத்தான் அங்க சொல்றார். உள்ளதாற்பல ஊனாதான் இப்படிதான் பண்ணணும். அப்ப இந்த பக்தி நிலைப்பாட்டில் பகவான் சொல்ற இந்த 9ஆம் ஸ்லோகம் பரபக்தி என்பது உச்ச பக்தி. பக்தியிலே உச்சக்கட்டம் சொல்றான்ல. கிரிக்கெட் ஆடும்போது எப்ப உச்சகட்டமா ஆடுறான்ப்பா, அடிச்சு வளைக்கிறான், ரவுண்டா குவிக்கிறான், உச்சமா ஆடு. இப்ப இதுக்கு என்ன, எங்க யாருக்கு என்ன பிரமாணம் சொல்ற? ஆதிசங்கர சொல்றார் விவேக சூடாமணியில. இது எப்படி நாம நிலைநாட்டுறது இந்த பரபக்திய? இந்த பக்தி நிலைமாட்டில் பரபக்தி என்பது உச்சபக்தி என்று அழைக்கப்படுகிறது. ஆதிசங்கர விவேக சூடாமணியில இதுக்கு விளக்கம் சொல்றார். மோட்சகாரண சாமக்கயம் பக்திரேவ கரீயசி ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்திரிதி அபிதீயதே.
மோட்ச காரணே சாமக்ரயம் பக்திரேவ கரியசே ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்திரிதி அபிதீயதே. மனுஷன் நாம விடுதலை அடையணும்னு நினைக்கிறோம்னு சொன்ன, இந்த விடுதலை எப்படி விடுதலை அடைய முடியும்? மனுஷன் பக்தி பண்ணினாத்தான் விடுதலை அடையும். பாரதி அழகா சொல்லும், பக்தி செய்து பிழைக்க சொன்னால் என்னை பயனெண்ணாமல் உழைக்க சொன்னான். அழகா போடுறாங்க, தெளிவா சொன்னான். பக்தி செய்து பிழைக்க சொன்னான், என்னை பயனெண்ணாமல் உழைக்க சொன்னான். அப்ப பக்தி பாவம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு நிலையை காட்டுகிறான். அதான் இங்க சொல்றார், மோட்ச காரண சாமக்ரயம் பக்திரேவ கரியசி ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி ரீதி அபிதி. அனுசந்தானம் டெய்லியே பண்ற மாதிரி வைஷ்ணவத்துல அனுசந்தானம் என்று சொல்வார். திருப்பாவை பாசுரம் சொல்லும் பொழுது அனுசந்தான பாசுரம் திட்டஞ்சிருகாலே எந்த வைஷ்ணவனால பாடுவார். அது அனுசந்தானமா தினந்தனம் அதை சொல்லணுமா, அதுதான் அனுசந்தானம் என்று பெயர். அப்ப விடுதலைக்கான அனைத்து வழிகளிலும் பக்தி மிகவும் எளிதானது. அதனாலதான் பாரத தேசத்துல பக்தி, கர்மயோகத்தில் பக்தி, ஞான யோகத்தில் பக்தி, பக்தி யோகத்தில் பக்தி. 4 பேர் எதுக்கு வந்தாங்க இல்லையா? ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர் எல்லாமே ஒண்ணு ஒரு நிலையில ஒரு விதமான பக்தி. திருஞான சம்பந்தர் எடுத்துக்கொண்டார், அவர் குழந்தை, அப்பா அம்மா தாய் தந்தை உறவு மாதிரி பக்தி, அப்பா புள்ள மாதிரி. நம்ம திருநாவுக்கரசு கொடுத்தா தாச பக்தி, ஆண்டான் அடிமை. சிவபெருமான் தான் கடவுள் முதலாளி, ஒரு அடிமை. சுந்தரமூர்த்தி மாத்தா சகா பக்தி, சுவாமி தோழனாக கொண்டது. மாணிக்க வாசகர் ஞான பக்தி. அதுதான் வேற மாதிரி சொன்னார்கள், சரியை கிரியை யோகம் ஞானம். சரியை கிரியை யோகம் ஞான விதமாலும் அடையலாம் பக்தியை. அது மாதிரி இறைவன் அடையலாம். சரியினாலே அடைந்தவர் நம்ம அப்பர் பெருமான். அவர் 2 வேலை செஞ்சார். வாயிலே தேவாரம், கையிலே உழவார். வாயினால தேவாரம் பண்ண, கைனால தோசை கரண்டி ஒரு அடையாளம் பாருங்க. அங்கங்கெல்லாம் இன்னைக்கு எல்லாம் பண்றாங்க இல்ல, கோவில்ல ஆலய புனர்வு பண்றாங்க, எல்லாம் சுத்தப்படுத்துறாங்க. உழவாரப்பணி செய்யறாருல, 2 வேலை பண்ணாரு. அதுதான் சுவாமிக்கு அவருக்கு காசு, நல்ல காசா கொடுத்தாரு திருவிழமல்ல. அவர் திருவிழமல்ல மடிக்காசு வச்சுட்டு போயிடும், சுவாமி வச்சிருவார். நாவுக்கரசர் காசு கொண்டு போனா செட்டியார் உடனே பொருள் கொடுத்துருவார். நம்ம மாணிக்க பேர் ஞானசம்பந்தர் காசு போனா கொஞ்சம் தீர்த்தி பார்ப்பார், கொஞ்சம் கம்மியா இருக்குதா. ஏன்னு கேட்டார் சுவாமிகிட்ட, நீ பாடதான் செஞ்சா, அவன் பாடம் செஞ்சா உழைப்பையும் செஞ்சார் அப்படின்னா. அவன் உடவாரம் பண்ணினா தேவாரம் பாடினா, அதனால இவர் கேட்கிறார், சுவாமி எனக்கு அது பேர் வாசித்தீரவே மாசில் நிழலையே வாசித்தீரவே சுவாமி கொடுக்குறாரு. எதுக்கு? பக்தி நிலை பார்த்தேன். சரியை கிரியை யோகம். யோகம்னா யார்? சுந்தரமூர்த்தி நாயனர். சுவாமி ஒரு கல்யாணத்தை நிறுத்தி 2 கல்யாணத்தை பண்ணி வச்சார். அவருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திருவண்ணூர் ஒரு கல்யாணத்தை நிறுத்தினாரு, அப்புறம் திருவாரூர் கல்யாணத்தை பண்ணா, சென்னையில திருவள்ளூர் 2 கல்யாணம் பண்ணி வச்சார். இதுதான் அனுபவிச்சாரா? ஒன்றும் இல்லை. யோகம், அவருடைய பக்தி பூரா யோக நிலை. அப்ப ஞான நிலையில் பக்தி பண்ணி இறைவனை அடைந்தார். ஞானசம்பந்த பெருமாள் கிரி நிலையில பண்ணினார். ஆச்சாரபுரத்துல வலம் வந்து அக்னியை வலம் போது காதலாகி கசித்து முடிய பிறகு வந்தவன் போன எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்தார். இவர் சரியான பக்தி பண்ணார். நம்ம நாவுக்கரசர் அவர் திருப்புகழூர்ல போய் அடைந்தார். புத்தகம் மட்டும் கேட்டார். மூத்த உடலோடு இந்த 4 பேர்ல போனவா அவர் ஒருத்தர் தான். மாணிக்க வாசகர் சிதம்பரத்தில் போய் நடராஜாவோட நினைச்சாப்ப பக்தி சொல்றாரு. அவர் விடுதலைக்கான அனைத்து வழிகளும் பக்தி மிகவும் எளிதானது. அதுதான் பாரதி சொன்னான், பக்தி செய்து பிழைக்க சொன்னான், என்னை பயனெண்ணாமல் உழைக்க சொன்னான். பக்தி ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது.
அது பார்க்கறதுமோ எளிமையா இருக்கிறதும் கடுமையானது பக்தி. ஒரு நபர் பரபக்தியை பின்பற்ற முயற்சி செய்தேன், அதை உணரும் போது மட்டுமே அவர் இறைவனின் உண்மையான பக்தராக மாறுகிறார். எழுதுற ஒரு நபர் பரபக்தியை பின்பற்ற முயற்சி செய்து அதை உணரும் போது மட்டுமே அவர் இறைவன் உண்மையான பக்தராக மாறுகிறார். அதைத்தான் கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்றார். பரபக்தி செய்பவன் இதை சொல்றார், பரபக்தி செய்பவன் என்னிடமிருந்து வேறுபட்டவன் அல்ல, அந்த பக்தன் ஒருபோதும் அழிவதில்லை, நானும் அவனும் ஒன்றாக. சொல்றார் பக்தன் அழிவதே இல்லை பரபக்தி பண்ண. இப்ப பகவான் சொல்ற இதுக்கெல்லாம் இப்ப நாம எப்படி என்ன பண்ணணும்? நான் யார் என்று உன்னை அறிந்து பகவான் வருவார். இந்த நான் யாரை சொல்லாம ஒன்றே நடக்காது பகவானுடைய விஷயத்துல. அப்ப அந்த நான் யார், அந்த நான் யார் என்று தான் மிக உயர்ந்த சக்தியாக இருக்கக்கூடியது. பகவானே சொன்னார் உயர்ந்த சக்தி நிலை. அப்ப எப்படி பழம் முதிர்ந்து கீழே மரத்திலிருந்து தானாக இருக்கும். கார்பரேட் கல் போச்சுன்னா படுக்குது இல்லை, தானாக அப்படியே இருக்கும். பகவான் சொல்ற இந்த பழம் முதிரும் போது எப்படி தானாக விடுகிறதோ அது மாதிரி நீ பக்தி முதிரும் போது உனக்கு சரணாகதி தத்துவம் கிடைக்கும். சரணாகதி என்ன என்பதை நீ தெரிந்து கொள்வாய். அப்ப இது ஏன் பாவனை சொல்றார்? பாவனா அப்படின்னா பாவனையில இரட்டை உண்டு. அந்த பாவனையை கடக்கும் போது ஒன்றுதான் இருக்கும். ரெண்டு பொருளா இருக்கே சார், இது கடக்கிறது என்ன அப்படின்னா அது சொல்றார் பகவான், அது கடக்கும் போது ரெண்டு பொருள் அல்ல, அது ஒன்றே ஒன்றுதான். ஒரே பரமாத்மான வஸ்துதான் பலவாறாக இருக்கிறது சொல்றார் இல்லையா சிவபுராணத்துல. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க ரொம்ப தெளிவா சொல்றார். அதனாலதான் எல்லாரும் சொல்லுவோம் திருவாசகம் படி, திருவாசகம் பாராயணம் பண்ணுங்க. தினம் 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 பண்ணினா உங்களுக்கு தினம் தினம் ஒரு புதுவிதமான கருத்து கிடைக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பார்க்கணும். தினம் தினம் பாராயணம் போது ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் கிடைக்கும். இங்க என்ன சொல்றார்? ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. பகவான் சொல்றார் பழம் முதிரும் போது சரணாகதி நிகழும், பாவனையில் இரட்டை உண்டு, பாவனையை கடக்கும் போது ஒன்றுதான் இருக்கு. ரெண்டு மாதிரி தெரியும், ஆனா ரெண்டு கண்ட ஒண்ணுதான் இருக்கு. அதைத்தான் ஏகம். ஏகன் அநேகன் இறைவனுடைய ஒரே ஒருத்தந்தான் இருக்கிறான், அவனே பலவானாக இருக்கிறான். அபிராமி பற்ற அதைத்தான் சொல்றார். ஒன்றாய் அருந்தி பலவாய் இருந்து இவ்வுலகு எங்குமாய். ஒரே பரம்பொருள் தான் பலவாறாக இருக்கிறது. இதை எதிரா உணர்த்தும் நமக்கு பகவான் கேட்கிறான். பகவானை இது எப்படி உணர்த்தும்? பகவான் சொல்றா சத்பாவம் என்ற உண்மையான உணர்வு தான் இதை உணர்த்தும். சத்பாவம் என்பது நம்ம 10 பேர் உட்கார்ந்தோம்னா 10 பேர் சத்பாவம். 10 பேருக்கு தான் சத்பாவம், அவ்வளோ உயர்வது. அப்ப அந்த பாவனை கடந்த நிலையில் வெளிப்படும் பாவனாதீத சத்பாவம். சொல்ல அழகா சொல்ற பாவனாதீத சத்பாவம். அதுவே பரபக்தி என்ற தத்துவம். என்ன பாவனையோட அவனை அடைய வேண்டும் என்று சரணாகதி செய்கிறாயோ அந்த பாவத்தை நீ அடைவாய். பகவான் சொல்ற நம்மை நாம் முழுவதும் இறைவனுக்கு கொடுத்தான், அவனே வலிய வந்து நமக்கு நீ முதல்ல உன்னை கொடுத்து டோட்டலா சரண்டர் ஆயிட்டனா அவனே உன்னை தேடி வருவான். அவனே சொல்றார்ல நானேயோ தவம் செய்தேன் சொல்றாரு மாணிக்கவாசகர். நான் ஏதாவது தவம் பண்ணனா? ஒண்ணும் பண்ணல. நானேயோ தவம் செய்தேன், சிவாய நமயன பெற்றேன், தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கும் அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திட எந்த தவமும் செய்யாத அப்படின்னு அவர் சொன்ன குறைச்சு சொல்லிக்கிறார். நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் நிறைய தபஸ் பண்ணியிருக்க.
தவம் இருந்தால்தான் சிவத்தை சிந்திக்க தோணும். நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த சிவபெருமான போய் வணங்குறான், சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போறான், சிவசிந்தனையா இருக்கான்னா முன்ஜென்மாவில தபஸ் இருந்தால்தான் சிவத்தையே அடையும். ரொம்ப கஷ்டம். அதுக்கு பகவான் சொல்ற, மாணிக்கவாசகரே சொல்ற, தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரார்களோ சதுரன். நீ ஒன்ன கொடுத்துட்டப்பா, எனக்கு ஞாபகம். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆகொளோ சதுரன். யார் கெட்டிக்கிறேன்? நான் தான் கெட்டிக்கிறேன். சங்கரா ஆகொளோ சதுரர் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். நீ வந்த பிறகு எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு எவ்வளோ ஆனந்தம், அதீத ஆனந்தம். அது என்னன்னு சொல்ல முடியல. அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது என்பா. என்கிட்ட ஏதாவது வாங்கினியா? நான் தான் உங்ககிட்ட வாங்கி. அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது என்பான். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை மேவிய சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டான் யான் இதற்கிழங்கோர் கைவாரே. இங்க பகவான் வியாக்கியானம் பண்ணும்போது சொல்றார், தந்தது என் தன்னை கொண்டது உன் தன்னை. இப்படிதான் வியாக்கியானம் பண்ணிக்க. அப்ப நம்மை அவனுக்கு கொடுத்தால் அவன் மட்டுமே இருக்கிறான் என்பது புரியும். இதெல்லாம் கேட்கிறார் பகவான். பகவானே இது எப்படி சாத்தியம்? ஒருவருள் இருந்தால் இது சாத்தியம். எல்லாத்துக்கும் குரு கிருபா கட்டாட்சம் வேணும். அப்ப பாவனை கடந்தால் நம் செயலை இறைவன் செய்வான். என்ன பாவனை நோக்கி நாம கடந்து போறோமோ இறைவன் நினைத்து இந்த பாவனா தீண்டி இருக்கிறதே அதுவே நம்மை மாற்றும். அப்ப பாவனை கடந்த பின்னரே திருவருள் நமக்கு வந்து சித்திக்கும். அப்ப அனநிய பாவம், பாவனாதீத சத்பாவம், சரணாகதி, ஊனாதல் ஆகிய எல்லாம் ஒன்றே என்ற இந்த பரபக்தி தத்துவம் என்று சொல்லி இப்ப நம்ம 10வது ஸ்லோகத்துக்கு போறோம்.